شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மோமின்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அறிவிக்கின்ற இன்னொரு ஹதீஸும் நமக்கு கிடைக்கும். ஹஸரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் முதல் 10 இஅ்திகாஃப் இருந்தார்கள், நாங்களும் இருந்தோம். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் தேடுவது இதுக்கு அடுத்து இருக்கிறது என சொன்னார்கள். அப்படின்னா என்ன புரியுதுன்னு கேட்டால், நீங்கள் தேடுகின்ற லைலத்துல் கத்ர் 2வது 10 அதுக்கு அடுத்து பின்னால் வருது அப்படின்றாங்க. அப்போ இஅ்திகாஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததே லைலத்துல் கத்ர் எப்படியேனும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்பதையும் நாம் இங்கே விளங்க முடிகிறது. நீங்கள் தேடுறது அடுத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, 2வது 10 இஅ்திகாஃப் இருந்தார்கள். அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறார்கள், நாங்களும் 2ஆம் 10 இஅ்திகாஃப் இருந்தோம். அப்பொழுது அதனுடைய இறுதி நேரத்தில் அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தேடுவது அடுத்து இருக்கிறது என்றார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அடுத்து சஹாபாக்களுக்கு ஒரு ஹுத்பா கொடுத்துறாங்க. 3வது 10 இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அதனுடைய ஆரம்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், அருமை தோழர்களே, நான் லைலத்துல் கத்ரை காட்டப்பட்டேன், ஆனால் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் எந்த இரவு என்பதை. ஆனால் அது ரமலானுடைய இறுதி 10 இருக்கிறது, ஒற்றைப்படையில் இருக்கிறது. நான் அந்த இரவில் சஜ்தா செய்கின்ற பொழுது தண்ணீரும் மண்ணும் நிறைந்த இடத்தில் நான் சஜ்தா செய்வது போன்று உணர்ந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம், காய்ந்த மண் ஈரமாக இருக்கின்ற நிலையில் சஜ்தா செய்வதை போன்று நான் கண்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் பதிவாகும். அப்போ இந்த ஹதீஸின் மூலமும் புனிதமிகு லைலத்துல் கத்ர் ரமலானுடைய இறுதி 10 இருக்கிறது, அதிலும் ஒற்றைப்படையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால தான் சொல்லுவாங்க, சில ஹதீஸில் தெளிவாகவே வரும், ரமலானுடைய ஒற்றைப்படையில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லதான் சொல்வார்கள். ஒற்றைப்படை அப்படின்னா அர்த்தம், பிற 21வது இரவு, 23வது இரவு, 25வது இரவு, 27வது இரவு, 29வது இரவு என்ற அர்த்தம். இந்த ஒற்றைப்படைகளில் நீங்கள் ஒற்றைப்படை இரவுகளில் ரமலானை தேடிக்கொள்ளுங்கள். அப்போ ரமலானில் இருக்குது லைலத்துல் கத்ர், ரமலானுடைய கடைசி 10 இருக்குது, கடைசி 10லும் ஒற்றைப்படைகளில் ஏதேனும் ஒன்றில் இருக்கிறது. இதுதான் பெரும்பாலும் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. எல்லோரும் இப்படித்தான் நம்ம அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரமலானுடைய கடைசி 10 இபாதத் செய்வதற்கான காரணம், அந்த ஒற்றைப்படை இரவுகளில் அதிகம் நாம் விழிப்பதற்கான காரணமெல்லாம், அந்த இரவுகளில் ஏதேனும் ஒன்று லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்துவிடும், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தில் தான். அதில் சந்தேகமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது சில சகோதரர்கள் கேட்குறாங்க, நம்முடைய ஊர்களில், நம்முடைய பகுதிகளில் 27ஆம் நாளை லைலத்துல் கத்ருடைய இரவுண்டு நம்ம கொண்டாடுறோமே, 27வது இரவில் குர்ஆன் ஷரீஃபை கத்தம் பண்ணுறோம், 27வது இரவில் நீண்ட நேரம் விழிச்சிருந்து சகர் வரைக்கும் நம்ம முழிச்சிருக்கிறோமே, அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க. அருமை சகோதரர்களே, பொதுவாக இப்போ நம்ம இதுவரை பார்த்ததன் அடிப்படையில் ரமலானுடைய கடைசி 10 குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றுதான் 27வது நாளும். 27வது நாளும் ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்று. அப்படியானால் 27வது இரவாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இந்த ஒற்றைப்படை இரவுகளிலும் 27வது நாளாக லைலத்துல் கத்ர் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை பல்வேறு தகவல்கள் மூலமாக நம்மால் தெரிய முடிகிறது. சில சூஃபியாக்கள், மகான்கள், ஞானிகள், முக்கியமான சில சஹாபாக்கள் போன்றவர்கள் 27வது இரவில் லைலத்துல் கத்ர் இருப்பதாக சொல்கிறார்கள் என்பது அதனுடைய பொருள். அதற்கு சில நுட்பமான சில காரணங்களையும் சொல்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க, இன்னா அன்சல்னா இந்த சூறாவில், இன்னா அன்சல்னா ஃபி லைலத்துல் கத்ர் எனும் சூறாவில் லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை 3 இடத்தில் இடம்பெறுகிறது. இன்னா அன்சல்னா ஃபி லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் 3 இடங்களில் இடம்பெறுகிறது. அந்த லைலத்துல் கத்ருங்கிற வார்த்தை 9 எழுத்துக்களை உள்ளடக்கியது. அப்படியானால் மொத்தத்தில் 3 தடவை இடம்பெறுகிறது. 3 9 27, அது 27வது இரவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லாஹ் இஷாராவாக சைக்கினையாக நமக்கு தருகிறான் என்பது சிலருடைய கருத்து. இன்னும் சிலர் இப்படி சொல்கிறாங்க, அதாவது இந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு அதில் மலக்குமார்கள் இறங்குறாங்க, இறைவன் தரப்பிலிருந்து சலாமும் ரஹமத்தும் வந்து கொண்டே இருக்கிறது. இது எதுவரை இந்த மலக்குமாருடைய அருள் நிறைந்த இறங்குதல் நடைபெறுகிறது,
அது ஹத்தா மத்தலைல் ஃபஜர் சுபுஹ் வரைக்கும் அப்படின்னு வருது இல்லை. இந்த வார்த்தையில் ஹிய அது அப்படிங்கிறத, அந்த அது அப்படிங்கிற வார்த்தை ஹிய என்ற அந்த நாள் அல்லது அந்த நேரம் எது அப்படிங்கிற குறிக்கக்கூடிய ஹிய என்ற வார்த்தை இருக்கிறது அந்த சூராவின் 27வது வார்த்தையாக இடம்பெறுகிறது. அந்த சூறாவில் 27வது வார்த்தையாக இடம்பெறுகிறது. ஆதலால் ஒருவேளை லைலத்துல் கத்ர் 27ஆக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்பவர்களும் உண்டு. இன்னொன்று, அதை தாண்டி ஒருமுறை ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தகவலை சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான சஹாபாக்களை அழைத்தோ மஷூரா செய்தார்கள். அதில் ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். பொதுவாகவே மிக முக்கியமான மஷூராக்கள் செய்கின்ற பொழுது மூத்த சஹாபாக்களை வைத்து ஆலோசனை செய்கின்ற நேரத்தில் ஹஸரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவில் சிறந்த ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வயதில் மிக இளையோராக இருந்தும் கூட அவர்களையும் அங்கே கலந்து கொள்ள செய்வார்கள், அவருடைய ஆலோசனை கேட்பார்கள். இது இயல்பாக உள்ளது. இப்படி ஒரு முறை ஒரு ஆலோசனை கூட்டம், அதில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லோரும் நாம் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் உண்டான தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமலானுடைய கடைசி பத்தில் இருக்குது, அதனுடைய ஒற்றைப்படை இரவுகளில் இருக்கிறது என்பதை போன்றுதான் அந்த தகவல்கள் அனைத்தும் பரிமாறப்பட்டது. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர்தான்ட்ட கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது, அதை சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்க. இதை பற்றி உமர்தான் கேட்டாங்க, உங்களுக்கு என்னமா கருத்து இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரமலானுடைய கடைசி 10ல் 3 கழிய, அதாவது ரமலானுடைய கடைசி 10ல் 3 இரவு பாக்கியாக இருக்கின்ற பொழுது அல்லது 3 இரவு கழிந்ததற்கு பின்பு அப்படின்றாங்க. கழிந்ததற்கு பின்பு அந்த லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும். அதற்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், கடைசி 10ல் 3 கழிந்தது என்று சொன்னால் பிறை 23 என்ற அர்த்தம். கடைசி 10ல் 3 பாக்கியாக இருக்கின்ற நிலையில் என்று சொன்னால் பிறை 27 என்ற அர்த்தம். அப்படின்னா 10 கடைசி 10ங்கிறதுலையும் அதனுடைய ஒற்றைப்படை இரவுகள் அப்படிங்கிறதுலையும் ஒற்றைப்படை இரவு 21, 23, 25, 27, 29 வரும். அதிலேயே இவங்க மினிமைஸ் பண்ணாங்க. ஒன்று 23வது இரவாக இருக்கும் அல்லது 27வது இரவாக இருக்கும்னு சொன்னாங்க ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அமீருல் மோமினின் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அப்பாஸ் இதை நீங்கள் எப்படிமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எதை வைத்து நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள்? அதற்கு அதாவது 23 அப்படின்னு சொன்னால் பின்னால் 7 இருக்குது. 27வது இரவுன்னு சொன்னால் 20க்கு பின்னால் 7 இரவு தள்ளி 27. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு அவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 7க்கு தனி முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஹலக்கல்லாஹ் சபஅ சமாவாத், வானம் 7, பூமி 7, அதே போன்று பூமி 7, நாம் நம்முடைய உணவுப் பொருட்கள் 7 வகையான உணவுப் பொருட்களை தான் அல்லாஹ் நமக்கு படைத்து தந்திருக்கிறான். அதே போன்று நாம் சஜிதா செய்யக்கூடிய உறுப்புகள் 7, நாம் 7 சுற்றுகளைத்தான் தவாஃபில் 7 சுற்றுகளை சுற்றுகின்றோம், 7 கற்களை நாம் எறிகின்றோம். இப்படி எண்ணற்ற தகவல்களை 7 என்பதற்கு ஆதாரமாக சொன்னார்கள். 7 என்பதற்கு. அப்போ அதன் அடிப்படையில் தான் ஒன்று அது 23ஆக இருக்கும், 23னா பின்னால் 7 பாக்கி இருக்குன்னு அர்த்தம், அல்லது 27ஆக இருக்கும், 10லிருந்து 7 இரவுகள் கடந்திருக்கும் என்பது அதனுடைய பொருள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ என்ன சொன்னாங்க? அது ஆச்சரியமானது. என்ன அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உங்கள் இஷ்டத்துக்கு என்னமா சொல்கிறீங்கன்னு சொல்லலை. லகது ஃபதின்த லி அம்ரி மா ஃபதன்னா லஹு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் எங்களில் பலரால் விளங்க முடியாததெல்லாம் புரிய முடியாததெல்லாம் உங்களால் மட்டும் எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது, மாஷா அல்லாஹ் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய கருத்தை ஆமோதிக்கிறார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அருமை சகோதரர்கள், இதன் அடிப்படையில் இப்போ 23 அல்லது 27 வந்துருச்சா? இப்படி பல்வேறு காரணங்களை பல்வேறு தகவல்களை அடிப்படையாக கொண்டு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 27வது இரவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதால் நம்முடைய மக்களுடைய பலகீனம் 10 நாள் முழிச்சிருக்கிறவங்க ரொம்ப கம்மி, ஒற்றைப்படை இரவுகளில் முழுமையாக விழித்திருந்து வணக்கம் செய்பவர்கள் ரொம்ப கம்மி, ரொம்ப பலகீனமான மக்களாக இருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வக்குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் இவர்கள் எப்படியாவது அந்த லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அதில் அதிகப்படியாக வாய்ப்பு இருக்கக்கூடிய 27வது இரவை லைலத்துல் கத்ருடைய இரவாக நாம் வழக்கத்தில் கொண்டுள்ளோம். அதற்காக மற்ற இரவில் லைலத்துல் கத்ர் இல்லை
இல்லை என்று அர்த்தம் அல்ல, இதுதான் லைலத்துல் கத்ர் என்று உறுதிப்படுத்தப்பட்டதும் அல்ல, அப்படியும் யாரும் சொல்லலை. இது இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகத்திலும் அதிகம். அதனால் தான் கண்ணியத்துக்குரிய இமாம்கள் பொதுவாக மஸ்ஜிதுடைய தொலை வைக்கக்கூடிய இமாம்கள் சொல்லுவாங்க, பயான் செய்கின்ற மக்களுக்கு 21வது இரவு வருதா, இது லைலத்துல் கத்ரா இரவாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் அமல் செய்யணும். அந்த 21 முடிஞ்சிருச்சா, ஒருவேளை இது இல்லைண்டா என்ன பண்ணுறது, 23ஆக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் இபாதத் செய்யுங்கள். அது முடிஞ்சிருச்சா, 25வது இரவாக இருந்தால் ஒருவேளை அதுதான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இபாதத் செய்யுங்கள். இப்படித்தான் பொதுவாக சொல்லித்தரப்படும். சாதாரண அப்பாவி மக்கள் அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளாத வாய்ப்புகள் சூழல் இருக்கின்ற பொழுது எந்த இரவு பெரும்பாலும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டோ அந்த இரவையாவது அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்ற எண்ணத்தில் தான் 27வது இரவை லைலத்துல் கத்ர் இரவாக பார்க்கப்படுகிறது. அப்படி நாம் ஒரு ஒரு வகையான பழக்கத்தில் தொடர்ந்து அவைகளை நாம் கடைபிடித்து வருகிறோம். இன்னொன்று, இந்த இரவில் நாம் செய்ய வேண்டிய நிறைய அமல்கள் செய்யலாம். திக்ரு, குர்ஆன் ஷரீஃப் நிறைய ஓதுவோம், தொழுவோம், எல்லாம் செய்வோம். அல்லாஹ் இடத்துல பாவமன்னிப்பு தேடுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். குறிப்பாக ஒரு அமலை செய்யணும். ஹஸரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதா வாஃபக்து லைலத்துல் கத்ரி மாதா அதுஉ, நான் லைலத்துல் கத்ரை ஒருவேளை பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் என்ன துஆ செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா அவர்களே, நீங்கள் லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்குமானால் அப்பொழுது நீங்கள் இந்த துஆவை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிப்பாளன், இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பதையே நேசிப்பவன், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னித்து விடுவாயாக. அல்லாஹ்விடத்தில் ஐஸ் வச்சு நைஸாக ரொம்ப கேட்குறது, எப்படியாவது மன்னிப்பை பெறுவது. யா அல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிப்பாளன், நீ மன்னிப்பாளன் என்பது மட்டுமல்ல, மன்னிப்பதைத்தான் விரும்புபவன், மன்னிக்கிறதா உனக்கு பிடிக்கும், அதனால் என்னை மன்னித்து விடு என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு கற்றுத்தந்தார்கள். கண்ணியத்திற்கிற மோமின்களே, நாமும் லைலத்துல் கத்ர் அந்த ரமலானுடைய கடைசி பத்தில் இந்த துஆவை அதிகமாக செய்யணும். குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் அதிகம் செய்ய வேண்டும். காரணம், அந்த இரவுகள் லைலத்துல் கத்ராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு என்பதால் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா புனிதமிகு லைலத்துல் கத்ருடைய இரவுகளை பெற்றுக்கொள்ளும் நசீபை நமக்கும் உலக மோமின்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. صدق الله العظيم.